சென்னை பூந்தமல்லியில் குளிர்பதன கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். இப்ப இந்த தீயானது அணைக்கப்பட்டு விட்டதா? தீ விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? பூந்தமல்லி நெடுஞ்சாலை பூந்தமல்லி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ரெஃப்ரிஜிரேட்டர் குடோன் ஆனது செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான ரெஃப்ரிஜிரேட்டர்கள் இங்கு இறக்கி வைக்கப்பட்டு சென்னை புறநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குளிர்பான கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகளுக்கு தினந்தோறும் இங்கிருந்து ரெஃப்ரிஜிரேட்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை இந்த குடோனில் இருந்து ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதனை கண்டதும் அங்கிருந்த நபர்கள் தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு பூந்தமல்லி, அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த குடோனானது கொழுந்து விட்டு எரிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை விண்ணை முட்டும் அளவிற்கு சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்திருப்ப கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். கொழுந்து விட்டு தீ எரிந்து கொண்டிருப்போம். தீ அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ரெஃப்ரிஜிரேட்டர்களுக்கு கேஸ் நிரப்பி வைக்கப்பட்டுள்ளது. திடீரென ஒவ்வொரு ரெஃப்ரிஜிரேட்டர்களும் வெடிக்கும் நிலை ஏற்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் கோடை காலம் நெருங்குவதால் பல்வேறு கடைகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக புதிதாக ஏராளமான ரெஃப்ரிஜிரேட்டர்கள் இங்கு இறக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.